காதல் மழலை அவள் மணவாளன். அத்தியாயம் 19. கோவிலுக்கு போவதற்காக கிளம்பி வருவதாக மாமியாரிடம் சொல்லியவள் தன் அறைக்குள் சென்றாள். நலன் மதியம் வந்ததிலிருந்து நன்கு தூங்கியதால் எழுந்து குளித்து கொண்டிருந்தான். ஞாயிறு மதியம் மட்டுமே அவனின் பகல் தூக்கம். தமையா புடவையை சரி செய்து கொண்டிருந்தாள். கண்ணாடியை பார்த்தவாறு, பெரியம்மா என அழைத்தபடி ஜோதி அறைக்கு வர, வா ஜோதி என்றாள் தம்மையா. நலனும் வெளியில் வர, வெளியில் கிளம்பிட்டீங்களா பெரியம்மா? போர் அடிக்குதுன்னு வந்தேன், உங்களை கேரம் விளையாட கூப்பிடலாம்னு. கோவிலுக்கு தான் ஜோதி போகிறோம், போயிட்டு வந்ததும் விளையாடலாம். ஓ, நானும் கோயிலுக்கு வரட்டுமா என்றாள் ஜோதி உடனே. அதுக்கு என்னடா, போய் கிளம்பு, போகலாம் என்றான் நலன். ஐ, ஓகே பெரியப்பா என குதித்து கொண்டு ஓடினாள் ஜோதி. தம்மையா எதுவும் சொல்லாமல் கிளம்பி கொண்டிருந்தாள். நலனும் கிளம்பினான். எதுக்கு ஜோதியை வர சொன்னீங்க என்றாள் அவன் முதுகையை பார்த்து. அவ ஆசையா கேட்டா, அதான் கிளம்பி வான்னு சொன்னேன். ஏன், என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல என அதற்கு மேல் பேசவில்லை தம்மையா. இருவரும் கிளம்பி கீழே வரவும் ஜோதி கிளம்பாமல் இருந்தாள். என்னடா கிளம்பலையா? இல்லை பெரியப்பா, அம்மா போக வேண்டாம்னு சொல்லிட்டு என்றாள் வருத்தமாக. ஏன் அக்கா வேணாம்னு சொன்னீங்க? வரட்டும் விடுங்க. இல்லை அவ எதுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க என்னை பட்டம் படாமல் சொன்னாள் லலிதா. இதில் என்னக்கா இருக்கு? ஜோதி, நீ போய் கிளம்பு, பெரியப்பா வண்டியை வெளியே எடுக்கட்டும், ட்ரெஸ் மாத்துறது தானே. ஜோதி தன் தாயை பார்க்க, நலன் அங்கே என்ன பார்க்குற, போய் கிளம்பி வா என வெளியில் சென்றான். சரசு, பத்திரமா போயிட்டு வாங்க என்றார் பெரியவராக. ஜோதி வர நலன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். நீ ஏறி 2 பக்கம் கால் போட்டு உட்காரு ஜோதி என்றாள் தமையா. ஜோதி அமர்ந்ததும் தமையா பின்னால் அமர்ந்தாள். 15 நிமிடங்களாகும் அவர்கள் செல்லும் அம்மன் கோவிலுக்கு. கோயில் வர மூவரும் இறங்கி நடந்தனர். வெளியில் அர்ச்சனை செய்வதற்கு வேண்டிய சாமான்கள் வாங்கி கொண்டே தமையா பூ இருவருக்கும் சேர்த்து வாங்கி பிரித்து ஜோதிக்கும் வைத்துவிட்டு தானும் வைத்து கொண்டாள். அங்கு கிராம பக்கம் இருக்கும் கோவில் என்பதால் பெரிதாக கூட்டமில்லை. ஆனால் ஆங்காங்கே அமர்ந்தும் நடந்து கொண்டும் இருந்தனர். மூவரும் சென்று அர்ச்சனை செய்வதற்கு கொடுத்தனர். உங்க நட்சத்திரம் என்ன என்றார் அர்ச்சகர். நலன் மனைவியிடம் கூறினான். ஜோதியுடையதும் கேட்டு 3ஐயுமே சேர்த்து கூறினாள் தமையா. அர்ச்சகருக்கு நலனை நன்கு தெரிந்தமையால் அவனுக்கு தனியாக மாலை வைத்து கொடுத்தார். அர்ச்சனை முடிந்ததும் மூவரும் கோவிலை சுற்றி வந்தனர். அங்கு நலனுக்கு தெரிந்தவர்கள் 3 பேர் நின்றனர். வாங்க மணவாளன், கோவில் பக்கம் வந்திருக்கீங்க என தமையாவை பார்த்து தலையசைத்தார். வரவேண்டி இருந்தா வரணும் தானே, நீங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறீங்க என்றான் நலன். கோயில் அறக்கட்டளை கூட்டம் தொடர்பா பேச வந்தோம். தமையாவின் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்க அவள் புதிதாக மணமானவள் என சொல்லாமல் புரியும். வாங்கம்மா என்றார் அவர் தமையாவை. அவளை மணவாளன் மனைவி என மற்றவருக்கு அறிமுகப்படுத்தியவாறு. இது யாரு என ஜோதியை கேட்டார் மற்றொருவர். என் தம்பி பொண்ணுதான், 10வது படிக்குது. ஓ சரி சரி, நீங்க பாருங்க, நாங்க கிளம்புறோம் என அந்த 3 ஆண்களும் நகர்ந்தனர். தமையா, வாங்க கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு போகலாம் என்றாள். ஜோதி, ஏன் நிஷா என அங்கே இருந்த தன் தோழியை அழைக்க அவளும் திரும்பினாள். பெரியம்மா, நீங்க போய் உட்காருங்க, என் ஃப்ரெண்டு நிற்கிறா, பார்த்துட்டு வரேன் என ஓடினாள். சரி வா, நீ போய் அங்கே உட்காரு, நான் வெளியில் போய் நிற்கிறேன். ஏன் தர உட்கார மாட்டிங்களா? இங்கே வேஷ்டி கட்டியிருக்கேன், இங்கே உட்கார முடியாதுன்னு சொன்னேன். கோவிலுக்கு வந்தா உட்காரணும், வாங்க வேஷ்டி அழுக்கானா துடைச்சிடலாம் என நல்ல இடமாக பார்த்து சுவர் பக்கமாக சென்றாள். நலனும் அவளோடு சென்று அருகில் அமர்ந்தான். வர வர டீச்சர் ஒரே ஆர்டராக தான் போடுறீங்க என சிரித்தான். அப்படி ஆர்டரா சொன்னாதானே புரியுது துரைக்கு என லேசாக அவளும் சிரித்தாள். அவர்கள் அமர்ந்திருந்த சுவரின் வெளியிலிருந்து ஒரு மரம் இடையில் வர அதற்காக வழி கொடுத்து காம்பவுண்ட் போடப்பட்டிருந்தது. இருவரும் அமைதியாக அமர்ந்திருக்க அவர்களிடம் பேசிவிட்டு சென்ற மூவரும் வெளியில் நின்று பேசியது அவர்கள் காதல் விழுந்தது. அந்த பக்கம் என்றாலும் துளி இருந்ததால் அது தெளிவாக கேட்டது. மணவாளன் எப்போ கல்யாணம் பண்ணார் தெரியவே இல்லை. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான். நம்ம அருங்காடு பக்கம் பொண்ணு வீடு வசதி குறைவு தான், இருக்க கட்டுமானம் மட்டும். அப்பா இல்லை, அந்த பொண்ணு நர்ஸ் வேலை, அம்மா வீட்டு வேலை, அதில் ஏதோ குடும்பம் ஓடுது. இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க என்றார் மற்றொருவர். பரவாயில்ல, இந்த வயசுல இவ்வளோ அம்சமா வயசு பொண்ணா கிடைச்சிருக்கு இவருக்கு.
நானும் என் மகனுக்கு பொண்ணு தேடுறேன், அமைய மாட்டேது என்றார் அவர் நொந்து. நலன் தமையாவை திரும்பி பார்த்தான். அவளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். யோ, நீரு பையனுக்கு பொண்ணு மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு அழகு இருக்கணும், இத்தனை பவுன் நகை போடணும், கார் வாங்கி கொடுக்கணும், ஆண் வாரிசு இருக்கணும்னு நீ பாட்டுக்கும் லிஸ்ட் போட்டா எப்படி அமையும்? அதுக்காக நான் என்ன ஒன்றும் இல்லாத வீட்லையா பொண்ணு எடுக்க முடியும்? என் மகனுக்கு இப்போதான் 30 வயசை தொட போகுது, கை நிறைய சம்பாதிக்கிறான், அதுக்கேற்ற பொண்ணா தானே பார்க்கணும். அப்புறம் நான் என்னத்துக்கு அப்பேன்? சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் வாங்க என பேசியவர் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். நலன் தம்மையாவை விரக்தியாக பார்த்து சிரித்தான். அவர் சென்றதும் மற்றொருவர், இவர் மாதிரி ஆளுங்க எல்லாம் பொண்ணுங்களை பணத்தை வச்சு ஏலம் எடுப்பதால் தான் மணவாளன் மனைவி மாதிரியான பொண்ணுங்க வயசு வித்தியாசம் 2ஆம் தாரம் சீக்கப்பட்டவன் குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு வீணா போறாங்க. ஆனா மணவாளன் நல்ல மனுஷன் என்றார் கூடுதலாக. நீங்க பொண்ணு வச்சிருப்பதால் இப்படி பேசுறீங்க, பையன் இருந்தா அவரை மாதிரி தானே பேசிட்டு போவீங்க. சரி, அதை விடுங்க, மணவாளன் நல்லவருன்னு உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? அது எப்படி? அப்ப நான் இருக்கும்போது வயசு வித்தியாசம் பார்க்காம கட்டி கொடுப்பேனா என்று அவரும் பைக்கை ஸ்டார்ட் செய்ய இருவரும் கிளம்பினர். இந்த முறை தம்மையா விரக்தியாக சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? நீங்க ஏன் சிரிச்சீங்க? இல்லை, நானும் கை நிறைய சம்பாதிச்சப்ப என் அப்பா இப்படி பொண்ணு பார்த்துருந்தா நீ வந்து மாட்டியிருக்க மாட்டல. என் அப்பாவும் உயிரோடு இருந்திருந்தா உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்க மாட்டாருல்ல என சிரித்தாள். அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமாம், அவங்க பேசினது கஷ்டமாக இருக்காதோர? இல்லை, இந்த மாதிரி நிறைய கேட்டாச்சு. அப்பா இடத்தில் நான் இருக்கேன், உனக்கு அம்மா இருந்தாங்க, இனி நான் இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் ஒன்று, நம்ம 2 பேரும் சேரணும்னு விதி போல. நீங்கள் காத்திருந்தா தானே நானும் வந்து சேர முடியும் இந்த பந்தத்துக்கு. இல்லைனா உங்கள் தம்பி மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் மனசுக்கு ஏற்றதுன்னு போயிருக்க மாட்டேனா? அதனால் நம்ம தான் ஜோடி, யார் என்ன சொன்னா என்ன, சரியா தோற என்றாள் அவன் பக்கம் தலை சாய்த்து. இங்கரே, ஒருவேளை நீ இப்போ கூட இல்லாமல் இவங்க பேசினதை கேட்டிருந்தா மனசை நொந்திருப்பேன்தான். ஆனால் இப்போ பெருசாக தெரியல என அவளின் கையை லேசாக தொட்டு பிடித்து ஆறுதல் படுத்தி கொண்டான். தமையாவுக்கு அந்த தொடுதலை உடலை சிலிர்க்க செய்தது. பெரியம்மா போகலாமா என்னை கேட்டவாறு ஜோதி வர துரை சட்டென்று கையை விளக்கினான். போகலாம், நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுந்துரு என தமையா ஜோதியை அமர வைத்தாள். மூவரும் வெளியில் வர நலன் புல்லட்டை எடுக்க சென்றான். தமையா ஜோதி இருவரும் பேசிக்கொண்டு செருப்பை மாட்டினர். நலன் புல்லட்டில் அமர்ந்து நிமிர எதிரில் ஒரு புதுமண ஜோடி கோவிலுக்கு வந்தனர் பைக்கில். அவர்களை கண்ட நலனுக்கு மனதில் அப்போதுதான் அது தோன்றியது. தமையா கேட்ட கேள்வி, ஏன் ஜோதியை கிளம்ப சொன்னீங்க என்று. ஓ, நமக்கு தான் இது எல்லாம் தோணலையா என பின்னால் திரும்பி பார்த்தான். இருவரும் நடந்து வந்தனர். இரவு. நலன் மட்டுமே அறைக்குள் சென்று உடைமாற்றி வந்தான். தமையா சாமி அறைக்கு சென்று அர்ச்சனை சாமானை வைத்துவிட்டு அடுப்படிக்குள் சென்று இரவு உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். லலிதா சட்னி அரைத்து கொண்டிருக்க தமையா இட்லி ஊற்றி வைத்துவிட்டு பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். தமையா, என் தம்பி கல்யாணம் வருதுல, நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம், நான் வெள்ளனே போயிடுவேன், ஜோதிக்கு தலை மட்டும் பின்னி விட்டுடு. சரிக்கா, என்னைக்கு கல்யாணம்? அடுத்த வாரம் ஞாயிறு தான். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். உணவு மேஜையில் அனைவரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். நலன், சாமி, பிள்ளைகள், சரசு கீழே அமர்ந்திருந்தார். நலன் அப்பா வெளியில் இருமிக் கொண்டிருந்தார். நலனா, நாளைக்கு வரும்போது உங்கள் அப்பனுக்கு ஒரு இருமல் மருந்து வாங்கிட்டு வாப்பா என்றார் சரசு. நான் எடுத்துட்டு வரையத்த மெடிக்கலில் இருந்து. ஏன் நீ, உங்களுக்கு ஃப்ரீயாக மருந்தெல்லாம் என கேட்டான் சாமி. அப்படி இல்லைங்க, இருமல் காய்ச்சலுக்கு மருந்து வாங்கிக்கலாம் அளவா, மற்றபடி சுகர் ப்ரெஷருக்கான மருந்து மாதம் வாங்கினா எங்களுக்கு பாதி வேலை தான். என்னோட அப்பா அம்மா உங்கள் அண்ணன் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கும். ஓ, அப்போ உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்னு சொல்லுங்க. மருத்துவ காப்பீடு மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷனுக்கு இன்சூரன்ஸ் என விளக்கினாள். அண்ணே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சாமி? லலிதா தம்பிக்கு கல்யாணம் வருதுல, மச்சான் முறைக்கு நகை போடணும். என்ன செய்யணும்? கை செயினும் மோதிரமும் போடலாம்னு யோசித்தேன். எத்தனை பவுன் வரும்? என்ன, 1 பவுன் மோதிரம், 2 பவுனுக்கு கை செயினும், ஆம்பளைக்கு அதுக்கு குறைஞ்ச எண்ணத்தை எடுக்கிறது. சொல்கிறேன். என்ன நலனா, அவன் சொல்கிறான்னு நீயும் சொல்கிறேன்னு சொல்கிற என்ற சரசு. ஏண்டா சாமி, நீ என்ன தான் சம்பாதிக்கிற? ஏதோ அப்பப்போ நாய்க்கு ரொட்டி துண்டு போடுற மாதிரி தூக்கி போட்டு போகிற. இத்தனை பவுன் செய்ய சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க. இது எல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன்.
அம்மா பேசாம இரு என்றான் நலன். என்னத்த பேசாம இருக்க சொல்ற? ஏமா சின்ன மருமகளே, ஏன் உன் தம்பிக்கு 3 பொன் குறைச்சலா போடக்கூடாதா என்றார் லலிதாவிடம். அம்மா நீ எதுக்கு இப்ப ஆரம்பிக்கிற என கேட்டான் நலன். ஏன் அத்தை, நாங்க வீட்டை விட்டு தெரியாம கல்யாணம் பண்ணாலும் வீட்டோட சேர்ந்தப்ப என் அப்பா உங்க மகனுக்கு முறையா செயின் மோதிரம் எல்லாம் போட்டாருல, அது மட்டுமா பாத்திரம் பித்தளைன்னு வாங்கி வச்சிருக்காரு. இப்போ என் தம்பிக்கு நான் செய்ய கணக்கு கேட்குறிய? அப்படி வாடி சொல்கிறேன். உன் தம்பிக்கு நீ மோதிரம், கை செயின், ஏன் கழுத்து செயின் கூட போடு, அதை நான் ஏன் கேட்க போகிறேன். ஆனால் உன் புருஷன் வருவாய்க்கு எது முடியுமோ அதை பண்ணு. நலனா ஏன் பண்ணணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறான், இந்த வீட்டுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு செய்கிறான், அது பத்தாதுன்னு இப்போ உன் அப்பா வீட்டுக்கு அவன் ஏன் செய்யணும்? உன் புருஷன் சம்பாதிச்சா செய், இல்லையா போய் முடிஞ்சதை பண்ணிட்டு வா. அவன் சம்பாதிச்சதை பார்த்தா ஓடி வந்த, இப்போவும் அதே மாதிரி வக்கத்து இருக்கான், அது உன் தலையெழுத்து என இத்தனை நாள் காட்டாததை அப்பப்ப காட்டினாலும் சந்தர்ப்பம் பார்த்து கொட்டினார். பாத்தியாயா உன் அம்மா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. உன் அண்ணன் காசில் திங்கிறோம் வாழுறோம்னு இது என்ன புதுசா? நீ ஒழுங்கா சம்பாரிச்சா எனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் எதுக்கு இந்த அவமானம்? என்னத்தான் பஞ்சியோ, நெதம் போற வர திங்கிற, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. ஆனா நான் மட்டும் அவமானப்படணும்? ஆமா, நான் ஓடி வந்தேன்டா, அப்போ வயசு கோளாறுல வந்துட்டேன். இப்போ எங்கே போகிறது? இந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு நீங்கள் ஒன்றத்துக்கும் ஆவாத பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் புள்ளைய மட்டும்தானே பெற்றிருக்கான் என்றவள் கன்னத்தில் ஓங்கி அறை விழுந்தது. சாமியே தான். என்னடி வாய் ரொம்ப நீளுது, அடிச்சு பல்ல கழட்டிடுவேன் என்று அடுத்து அடிக்க பாய்ந்தான். அதற்குள் தமையா வந்து எதிரில் லலிதாவை பிடித்து ஒதுக்கினாள். நலன் தம்பியை அதட்டினான். டேய், என்னடா இது கை ஓங்குற பழக்கம்? பின்ன எப்படி பேசுறா இவள என்னை மீண்டும் அடிக்க முன்னேற தமையா, நிறுத்துங்க, அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு, அவங்கள அடிக்கிறீங்க என்றாள். என்ன நீ என்னை கேவலப்படுத்தி பேசுறா? தப்பில்லைன்னு சொல்றீங்க. நீங்க ஒழுங்கா சம்பாரிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டா அவங்க ஏன் பேச போறாங்க? சரி, அப்படியே பார்த்தாலும் உங்களை முதலில் கேவலப்படுத்தியது உங்க அம்மா தான். அவங்கள விட்டுட்டு பொண்டாட்டியை மட்டும் அடிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அடிமையா இருக்காங்கன்னா? அவ என் பொண்டாட்டி, நான் அடிப்பேன், உங்களுக்கு என்ன? சாமி, அதிகமா பேசாம அமைதியா போ என்றான் நலன். என்னன்னே, பொண்டாட்டி அடக்காம என்னைய அமைதியா போக சொல்ற? ஓ, புது பொண்டாட்டியா? டேய், அவ கேட்டதுல என்ன தப்புடா இருக்கு? அம்மா பேசுன மாதிரி தானே லலிதாவும் பேசுனா. அப்போ தப்பு யாரு மேல? உனக்கும் 2 பிள்ளைங்க வளர்ந்து வராங்க, நீயும் ஏதாச்சும் பொறுப்பா செய்யணும்ல, அதை தானே சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, அப்போ உன் பொண்டாட்டி வந்து சொன்னதும் நான் தப்பா தெரியுறேன், அப்படிதானே? சரி, என் பொண்டாட்டி பேசுறான்னா அவளுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவ அப்பா வீட்டில இருந்து இங்க சாமான் செட்டு, ஏன் இந்த வீடு கட்ட கடைசியில 10ஆம் நின்னப்ப அவ அப்பா தானே தந்தார். ஆனா உன் பொண்டாட்டிக்கு என் சம்பாதிப்பை பத்தி பேச எந்த தகுதியும் இல்லை. என்ன கொண்டு வந்தாங்க இந்த வீட்டுக்கு? சும்மா வந்துட்டு எனக்கே பஞ்சாயத்து பண்ண வராங்களா? மரியாதையா இருக்க சொல்லுங்க உங்க பொண்டாட்டிய என்றான் கேவலமாக. நலனுக்கு கோபம் வரவும் சாமியின் கன்னத்தில் ஒன்று விட தோன்றியது. ஆனால் பிள்ளைகள் இருக்க பொறுமை காத்தவன், இங்க பாரு, இந்த பிள்ளைங்க முகத்துக்காக உன் மேல கைய வைக்காம விடுறேன். ஆனா இனி ஒரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி பேசுன, பல்ல உடைச்சு கையில கொடுத்துடுவேன். என்ன தகுதி வேணும் உனக்கு? அவ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா உனக்கு என்னடா? இப்ப இந்த மணவாளன் பொண்டாட்டி, இந்த வீட்டில் ஏன் தகுதி மரியாதை என்னவோ அதுதான் அவளுக்கும் இங்க. இனி ஒரு முறை அண்ணிங்கிற மரியாதை இல்லாம பேசுன, என்னைய பத்தி தெரியும் உனக்கு. லலிதா மேல கைய வைக்கிற வேலையும் வச்சுக்காத. உன்னால முடிஞ்சதை சம்பாரி, இனி உன்னைய திருத்த முடியாது. இந்த சங்கர் வந்துட்டான், அவன் இனி படிச்ச ஆளாகிட்டா. அந்த புள்ள லலிதா உன்னைய நம்ப தேவையில்லை, புரியுதா? போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. இனி இப்படி யாரும் கூட்டம் வைக்காதீங்க. அம்மா, உனக்கும் தான் சொல்றேன். என்னை தன் அறையை நோக்கி சென்றான் நலன். தமையாவிற்கு நலன் பேசியது எல்லாம் மனதில் பட்டாம்பூச்சியாய் பறந்தது. அழுது கொண்டு நின்ற லலிதாவிடம், அக்கா, நீங்க காலையில் போகணும்ல, போங்க, போய் தூங்குங்க. ஜோதி, அம்மாவை கூட்டிட்டு போய் படு. சங்கர், நீயும் போய் படு என்றவள் அடுப்படை சுத்தம் செய்ய சென்றாள். சாமி, ஏண்டி எல்லாம் உன்னால வந்தது? என்ன மரியாதை வேணும் உனக்கு என எகிரினான். அப்பா, இப்பதானே பெரியப்பா சொல்லிட்டு போனார்,
அம்மா கிட்ட வம்பிழுக்காம போங்க என்றான் சங்கர். சாமி முறைத்து கொண்டே வெளியில் சென்று விட்டான். லலிதா அமைதியாக அமர்ந்திருக்க தமையா, அக்கா போய் தூங்குங்கக்கா என்றாள். தமையா, நீ வந்ததுலேருந்து உன்னை நான் எதிரியா தான் பார்த்தேன். ஆனா நீ அதை எதையும் மனசுல வைக்காம எனக்காக பேசுற. ஆனா இத்தனை வருஷம் வாழ்ந்தும் புண்ணியம் இல்லாம போறான் அந்த ஆளு. என்னை மூக்கை உறிஞ்சினாள். விடுங்கக்கா, பிள்ளைங்க பார்க்குறாங்க, போய் படுங்க, எல்லாம் சரியாகும் என ஆறுதல் சொல்லி தூங்க அனுப்பிவிட்டு தன் அறையை நோக்கி சென்றாள். தமையா அறைக்குள் செல்லும்போது நலன் பால்கனியில் இருந்து வந்தான். எங்க தூங்க போயாச்சா எல்லாரும்? என்னை கட்டிலில் அமர்ந்தாள். அவள் அருகே கட்டிலில் அமர்ந்தவன், இங்கற சாமி பேசினதை நீ தப்பா எடுத்துக்காத. அவனுக்கு அவ்வளோ பொறுப்பும் அறிவும் இருந்திருந்தா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம லலிதாவை அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டான் என்றான் மெல்ல. சேச்ச, அதான் என் தோர சமய பதில் சொல்லிட்டாரே தம்பிக்கு என அவன் கையை பிடித்தவாறு தோளில் சாய்ந்தாள். லலிதா உன்கிட்ட பெருசா பேசாது, ஆனா நீ அதுக்காக பேசின. ஆமாங்க, என்ன இருந்தாலும் அவங்க நில பரிதாபம் தானே. அடிக்கும் போது வேடிக்கை பார்க்க முடியுமா? என்னமோ அந்த பிள்ளைங்க பாவம். சரி படு என எழுந்தவன் பாயை எடுத்து விரிக்க போனான். என்ன செய்ய போறீங்க? படுக்க போறேன். நான் வரதுக்கு முன்னாடி எங்க படுத்தீங்க? இந்த கட்டில்ல. இப்போ ஏன் தரையில படுக்கிறீங்க? நீ வந்த நாள்ல இருந்து கீழே படுத்த, அதான் நானும் சரின்னுட்டு தரையில படுத்துட்டேன். அப்படியா? அப்ப சரி என அப்படியே நகர்ந்து கால் நீட்டி கட்டிலில் படுத்தவள். இப்ப நான் கட்டிலில் படுத்திருக்கேன், வந்து இங்க படுங்க தோர என்றால் முறைத்து நக்கலாக. ஆனால் சிரிப்பை அடக்கியவாறு அவனுக்கும் அடக்கிய சிரிப்பு வெளியே வந்தது. தலையை மெல்ல ஆட்டினான். சரிங்க டீச்சர். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர், தெரிஞ்சுக்கோங்க. நலன் அவளையே பார்த்தான். அத்தியாயம் 20. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு கூறிய தமையாவை பார்த்து நின்ற நலன் அவள் கட்டிலில் புடவையோடு படுத்திருந்ததை கவனித்து, சரி நீ ட்ரெஸ் மாத்தலையா? இல்லை. நலன் சென்று அரை விளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இரவு விளக்கை போட்டுவிட்டு வந்து படுக்கையில் படுத்தான். இருவருக்குமே பார்க்க முடியாத நிலாவை நோக்கி படுத்திருந்தனர். தனித்தனியாக இருந்தபோதே அந்த நிலாவை தூது சொல்ல அழைக்கவில்லை. இப்போ எதுக்கு அது? நிலா இல்லைனா எங்களால் சேர முடியாதா? நாங்கள் வேற மாதிரி என எகத்தாளமாக இரு மனங்களும் உரையாடியது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த நிலவு குரலை மட்டும் அனுப்பியது ஒளியாக. எப்படி உங்க உடல் ரெண்டுக்கும் இடைவேளி 3 அடி தொலைவில் கிடக்குதே, அதான் அந்த வேற மாதிரியா என நக்கல் அடித்தது. இரு மனங்கள் மட்டுமே திரும்பி பார்த்தது. முகத்தை சுளித்துவிட்டு நிலவிடம், நீ முதல்ல இங்க எட்டி பார்க்காம போ, அந்த இடைவெளியை காத்து கூட நுழைய முடியாம நாங்க பார்த்துக்கிறோம் என அதட்ட, எனக்கு என்ன என்று நிலவு தன் ஒளியை மறைத்தது. ஏதோ ஒரு உணர்வுகளுக்கு அது தன் மனம் என உணர்ந்த நலன் இங்கரே என்று அழைத்தான். என்றால் தமையாவும் மனதின் உழுக்களில் உணர்வு வரவும். நம்ம மட்டும் தனியா கோயிலுக்கு போக தான் ஆசைப்பட்டியா? பரவாயில்லையே, துரைக்கு இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிட்டு. அப்போ ஜோதி வரலன்னு சொன்னதும் ஏன் மறுபடியும் கிளம்ப சொன்ன? சச்சா, ஜோதி சின்ன பொண்ணு, நீங்கள் கிளம்ப சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வேணாம்னு சொன்னால் மனசு கஷ்டப்படுவாள்ல, பாவம், அதான். சற்று நேரம் அமைதி நிலவியது. தூக்கம் வந்துட்டா என்னை கேட்டாள் தமையா. இல்லை உனக்கு? எனக்கு வரலை. இப்படி கட்டிலில் படுத்து பழக்கமில்லை, புதுசாக இருக்குது. ஏதோ பகலில் சும்மா தலை சாய்த்து எழுந்திருக்கேன். இதில் வேணும்னா தரையில் படுத்துக்கலாமா? எப்படி பழைய மாதிரியா என்றால் முகத்தை மட்டும் அவன் பக்கம் திருப்பி. இல்லை, நீ தானே சொன்ன இப்படி படுக்க புதுசாக இருக்குன்னு. ஆமாம், அதுக்காக இதை பழகிக்கலாம், பிரச்சனை இல்லை என்றால் குரலில் கோபத்தை காட்டி. என்றான் எதுவும் சொல்லாமல். தோர சொல்லு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? காலையில் நான் தலை குளிச்சுட்டு போனதும் மாமியார் சேமியா ஒன்று கேட்டாங்க என்றால் ஒரு ஃப்ளோவில். நலன் திரும்பி அவளை பார்த்தான் கேள்வியாக. என நாக்கை கடித்தவள் அவன் பக்கம் திரும்பி, அது சும்மா நம்ம தோர இங்கேற மாதிரி செல்லம்மா என முகத்தில் கெஞ்சலை கொண்டு வந்தாள். அந்த கெஞ்சலில் கொஞ்சம் விழுந்தவன், அம்மா என்ன கேட்டுச்சு? நான் வீட்டில் இல்லையான்னு, அதான் பீரியட்ஸானு என கூறியவள் அப்படியே நிறுத்தி அவன் புறம் திரும்பி, பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என சந்தேகமாக கேட்டாள். அக்கா வயசுக்கு வந்தப்ப அதை பற்றி தெரியாது, ஏதோ செய்கிறாங்கன்னு நினச்சேன். மல்லிகா வந்தப்போ நான் வெளிநாட்டில் இருந்தேன். ஆனால் ஜோதி வயசுக்கு வந்தப்போ தான் தெரியும். மாதம்
பேட் நான் தான் வாங்கி தருவேன் பிள்ளைக்கு. என்கிட்ட முதல்ல எழுதி தரும், இப்போ பழக்கமாயிருச்சு. ஓ, அதான் பீரியட்ஸ் வந்துட்டான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் எப்போ கடைசியாக வந்துச்சுன்னு கேட்டாங்க. இதில் என்ன இருக்குது, பொம்பளைங்களுக்குள்ள கேட்குறது தானே. நீ காலையில் தலை குளிச்சதால கேட்டிருக்கோம். துரை, உங்கள் அம்மா ஏன் கேட்டாங்கன்னு புரியலையா? ஏன் கேட்டுச்சு என புருவத்தை சுருக்கினான். உங்ககிட்ட கேட்டது தப்பு தாங்க துரை, தப்பு தான் என முகத்தை சுளித்தவள் பேரப்பிள்ளை ஆசைதான் என்றாள். அடுத்து மண்டையில் இப்போதுதான் அது உரைக்க, ஓ இங்கரே, நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, புரியுது என்றான். எனக்கு அவங்க அப்படி கேட்டது பிடிக்கல. கல்யாணமானதும் பீரியட்ஸ் பற்றி உடனே விசாரிப்பது இது என்ன தாம் முறையோ எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள் வருத்தமாக. சரி விடு, நான் அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன், இதை பற்றி எல்லாம் பேசாதன்னு என்றான் ஆறுதலாக. வேணாம், அவங்க தப்பாக நினைப்பாங்க, நான் சொல்லி தான் சொல்கிறீங்கன்னு. பரவாயில்ல விடுங்க, வயசானவங்க. சிறு அமைதிக்கு பின், துரை, எனக்கு அவங்க கேட்டது தான் பிடிக்கல, ஆனால் எதுக்காக அவங்க கேட்டாங்களோ அந்த காரணம் பிடிச்சிருக்கு என்றால் பட்டும் படாமல். நீ நேராக சொன்னாலே அந்த மழலைக்கு புரியாது, இதில் டீச்சர் அம்மா காது சுற்றி போறீங்க. பாப்போம் உன் துரைக்கு என்ன பதில் சொல்கிறான் என்று. தமையா மனம் எட்டி பார்த்தது. பையப்புள்ள, சரி தூங்கு என்றான். தமையா அவனை திரும்பி பார்த்துவிட்டு கோபமாக, ரொம்ப நன்றி என திரும்பி படுத்து கொண்டாள். நலனுக்கு புரியவில்லை எதற்கு நன்றி சொல்கிறாள் என. அவன் மனம், என்னத்துக்குடா சொல்லி தூங்க சொன்ன என கேட்டது. அவனும் தம்மையா சொன்னதை பற்றி யோசித்தான். அம்மா சொன்னது பிடிக்கல, ஆனா அவங்க கேட்டதுக்கான காரணம் பிடிச்சிருக்குனா அந்த காரணம் பேரப்பிள்ளை. ஓ என்று அவனின் மனம் முறைத்தது. அவள் பக்கம் முழுவதுமாக திரும்பியவன், இங்கரே என அழைத்தான். என்ன என்றாள் திரும்பாமல். இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லல, தூங்குங்க துரை என்றாள் கடுப்பாக. கண்கள் கலங்க, குரல் தடுமாறியது. அவளும் பாவம் எவ்வளவுதான் இறங்கி வழிய போக முடியும்? பெண் என்ற ஒரு உணர்வு வரத்தானே செய்யும். ஆனால் அதையும் தாண்டி அவனிடம் உணர்வுகளை கேட்டுதான் வாங்கி அனுபவிக்கிறாள். அவளின் குரல் தடுமாற்றம் அவனை உழுக்காமல் இருக்க முடியுமா? இங்கேற திரும்ப முதல்ல. முடியாது, நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது என்றால் கண்கள் நீரை அருவியாய் கொட்ட மூக்கை உறிஞ்சியவாறு. இங்கேரு, எனக்கு புரியுது, திரும்பன்னு சொல்றேன்ல என்றான். என்ன புரிஞ்சது இப்ப என்றாள் அதே நிலையிலேயே கோபமாக. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு தான் என சிரித்தான் மெல்ல. ஆமா போங்க, இனிமே நான் எதுவும் சொல்லித்தர மாட்டேன், நீங்களா புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா எப்படியோ போங்க, எனக்கு வாய்ச்சது இதுதான் நினைச்சுக்கிறேன், சரியான மக்கு என்றாள் கோபமாக. இங்கரே, ஒரே நாளில் நான் இவ்வளோ வேகமா உன்கிட்ட கத்துட்டு வரேன், மக்குன்னு சொல்ற, முதல்ல திரும்பன்னு சொல்றேன்ல. முடியாது, போங்க. இங்கரே, சரி நான் மக்கு தான், ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, இந்த பக்கம் திரும்பு என கிட்டத்தட்ட கெஞ்சி கொண்டிருந்தான். நலன் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை. நேற்று காலையில் அவன் வாழ்க்கையே வேறு மாதிரி தெரிந்தது. தமையாவை கல்யாணம் செய்ததில் அவனது மனம் நோய்ந்தவாறு. ஆனால் இப்போது அவளிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறான். அவனை கெஞ்ச வைப்பதுதான் தமையா டீச்சரின் பாடத்தில் ஒரு பகுதியோ என்னவோ. திரும்பாமல் அவனின் கெஞ்சல் அதிகமாக. அதுதான் வேண்டும் அந்த பேதைக்கு என்பது போல் முறுக்கினாள். ஏனோ நளனின் அந்த பரிமாணம் அவளுக்கு பிடிக்க தமையாவின் கோபத்தை விடாமல் தொடர்ந்தாள். ஆனால் இன்னும் அவனிடம் எதையோ எதிர்பார்த்த பேதை மனம் கண்ணீரை சிந்தியது. மக்கு கிட்ட எனக்கு என்ன பேச்சு என்றாள் கண்ணீருடன். நீ தானே டீச்சர், மக்கு ஸ்டூடெண்ட்டை அடிச்சு கூட புரிய வைக்கலாம். ஓ, நீங்க பெரிய துரை வேற, உங்களை அடிக்க முடியுமா என்றால் நக்கலாக. உனக்கு மட்டும் உரிமை இருக்கு தமையா என்றான் சட்டென்று. தமையா பதில் பேசவில்லை. கண்ணீருடன் சிரிப்பு, சந்தோஷம் வந்தது. இங்கேற, இப்போ வாச்சும் திரும்பு, நீங்க தானே தூங்க சொன்னீங்க, நான் தூங்க போறேன் என்றால் திரும்பாமல். அதுவரை இடைவேளியோடு பேசியவன் சட்டென்று அவளின் இடையில் கை போட்டு அப்படியே தன் அருகில் இழுத்தான். திரும்பிய நிலையிலேயே அவன் அருகில் வந்தவள் திடீரென்று அவன் தொடுதலில் கொஞ்சம் அதிர்ச்சியானாள். நானும் எவ்வளோ நேரமா கூப்பிடுறேன், ஆனாலும் உனக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது என்றான் அவளை அணைத்த நிலையிலேயே. அவளிடம் பதிலில்லை. இங்கரே என்றான் அவளின் காதருகே சென்று லேசாக காதோடு அசைத்து விலகினாள். சிலுப்பிக் கொண்டு தலையை மட்டும்.
அவனுக்கு சிரிப்பு வர அவளின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். கண்ணீர் சிந்திய கண்கள் சிவந்த நிலையில், மூக்கு கோவை பழமாக இருந்தது. அவளை அந்த நிலையில் கண்டவனுக்கு மனம் பதறியது. இங்கரே, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்றான் கண்களை துடைத்தவாறு. எதுக்கோ அலற, உங்களுக்கு என்ன? ஆமா, உனக்கு இப்படிதான் பொசுக்குன்னு கோபம் வருமா என கேட்டான் அவளின் அழுகையில் கன்னத்தில் ஒட்டியிருந்த முடிகளை நகர்த்தியவாறு. எல்லார்கிட்டையும் இல்லை, என் அம்மாக்கு அப்புறம் உங்ககிட்ட என்றாள் அவனை பார்க்காமல் கொஞ்சம் சமாதானமாக. இங்கரே, என்னை பாரு என அவளை தன் முகத்தை பார்த்து திருப்பினான். விழிகள் நான்கும் பார்த்திட அவளை பார்த்து சிரித்தான். அதே சிரிப்போடு அவளின் நெற்றியில் தன் முத்தத்தை வைக்க அவளும் அவனோடு ஒன்றினாள். கோபம் கொஞ்சமாச்சும் குறையுதா என கேட்டான் மெதுவாக. துரைக்கு நக்கலா? நான் ஒரு பொண்ணு, எப்படி நேரா சில விஷயத்த சொல்ல முடியும்? நீ தானே முதராத்திரி அன்னைக்கு தைரியமாக பேசின, அது கோபத்தில் பேசின. ஆனால் இப்போ அப்படி பேச வரல, நான் என்ன செய்ய? அதான் எனக்கும் மனசில் ஆசை இருக்குது, ஆனால் அதை தேவையான நேரத்தில் சரியாக வெளிப்படுத்த தெரியல. ஒருவேளை வயசு காரணமோ என்னவோ என்றான் சலித்தவாறு திரும்பி மல்லாக்க விட்டத்தை பார்த்தவாறு. அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை தானா அமையலை, நீங்களும் அமைச்சிக்கல, அதனால இப்போ வெளிப்படுத்த யோசிக்கிறீங்க. இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, என்கிட்ட வெளிப்படுத்துங்க உங்கள் ஆசையெல்லாம் என்றால் நொடியில் திரும்பி அவன் மார்பில் தலை வைத்து வயிற்றோடு கை போட்டவாறு. அவளின் செய்கையில் சிரித்தவன் அவளை ஒரு கையால் அணைத்தான். சட்டையில்லாத அவன் மேனியில் தலை வைத்தவளுக்கு வாசனை திரவியத்தோடு வந்த வியர்வை ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தியது. அந்த வாசத்தை நாசியில் ஏற்றியவள் அந்த வெச்சு மார்பில் முத்தம் வைத்தாள். இங்கரே, உண்மையிலே என்னை பிடிச்சிருக்கா? எத்தனை தடவை கேட்பீங்க, அப்புறம் துரைக்கு மரியாதை கிடைக்காது சொல்லிட்டேன் என்றவள் நிமிர்ந்து அவன் முகம் முழுவதும் மாறி மாறி எது கண், காது, இதழ்கள், நெற்றி, கன்னங்கள், தாடை என தெரியாமல் தொடர்ந்து முத்தத்தை வைத்து அவன் விழிகளை பார்த்தவள். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல துரை, ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையா பிடிச்சிருக்கு என்றாள். அவனுக்கு உண்மையில் அது என்ன உணர்வென்றே தெரியவில்லை. தன் மிக அருகில் இருந்த முகத்தையே பார்த்தவனுக்கு அவள் கூறிய பிடிச்சிருக்கு என்ற வார்த்தை ஆழ்மனம் வரை சென்று பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இல்லையேல் கண்டிப்பாக அதை செய்திருக்க வாய்ப்பில்லை. அதுவும் அந்த மக்க துரைக்கு எதிரில் இருந்த தமையாவின் முகத்தை நொடியில் பற்றியவன் இதழோடு இதழ் பதித்து முத்தத்தை கொடுத்தான். தமையாவிற்கே விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஆனால் நளனின் கண்களில் நீர் வழிந்தது. அதை கவனித்த தமையாவிற்கு ஏனோ அது மனதை வருத்த அவளை அறியாமல் கண்ணீர் வெளியேறியது. நலனாயது என்ற கேள்வி இருவரிடமும் இல்லை. அது இயற்கை. ஒருவன் இயந்திரமாக வாழ்கிறான் என்றால் அது அவனின் சூழ்நிலை அவனை இயந்திர வாழ்க்கைக்கு மாற்றிவிட்டது. அன்பு, பாசம், ஏக்கம், காதல், விருப்பம், வெறுப்பு அனைத்தையும் வெளிப்படுத்த இடம், பொருள், ஏவல் என்ற காரணிகள் அற்று மனதிலே அடங்கியிருந்தது இத்தனை நாட்கள். தாம்பத்தியம் என்பது பிறர் கூறி கற்கக்கூடிய உணர்வல்ல, அது இரு மனங்கள் தாங்கிய உணர்வலைகள். இயற்கையாய் ஒன்றிய காதல் மனங்கள் இணையும் போது தானாக கற்று தேரக்கூடிய வாழ்க்கை தான் தாம்பத்தியம். நலனுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தமையா மூலமாக கிடைக்க வேண்டும் என்றிருக்கத்தான் அவன் வாழ்க்கை இத்தனை நாட்கள் துறவரத்தில் இருந்தது போல இன்றுதான் அதற்கு விடுதலை கிடைக்க தொடங்கியுள்ளது. இருவரின் கண்ணீரும் சேர நலன் தமையா விழிகளை கண்டு இதழ்களை பிரித்தான். தான் என்ன செய்தோம் என்பதை உணர்ந்தவனுக்கு தானா இது என்ற எண்ணம் தோன்ற அவளை பார்த்தான். அவனையே பார்த்தவள் அவனின் கண்ணீரை துடைத்து விட்டாள். எதுவும் பேசாமல் அவனின் கன்னத்தில் கன்னம் வைத்து அவன் மீது சாய்ந்தாள். இங்கரே என்றான் மெல்ல. நான் ஏதோ ஒரு மனநிலையில என ஆரம்பித்தவனின் வாயில் கை வைத்தவள். எனக்கு பிடிச்சிருக்கு துரை, நான் கேட்காமலே கிடைச்ச விஷயம் என்றால் மனதார. அவளை திரும்பி பார்த்தவன் நெற்றியில் முத்தம் வைத்து, நான் பயந்துட்டேன் நீ திட்ட போறேன்னு என்றான். ஆளை பாருங்க, இதுக்கு போய் திட்டுவாங்களா? நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி, அதை மட்டும் இப்ப மனசுல வைங்க துரை. அப்ப ஏன் பயம் வருது என அவளை மேலும் தன்னோடு இருக்கினான். துரை, உங்களுக்கு பையனா பொண்ணா எது வேணும்? ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க தானே, எதுவாக இருந்தாலும் சரிதான். அதுக்கு இப்படி முத்தம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா நடக்காது என்றாள் அவனை செல்லமாக முறைத்து. இங்கரே, ஆனாலும் நீ இருக்க பாரு, ரொம்ப நல்ல டீச்சர் தான் என அவளை நகர்த்து விட்டு அதே வேகத்தில் சைடாக அணைத்தான். ஆமா, உண்மையை சொன்ன. ஆமா ஆமா, உண்மைதான், எனக்கு புரிஞ்சிட்டு, இப்ப சந்தோஷமா
என்றான் மூக்கோடு மூக்கை உரசி. அதான் தெரியுதே துர மாற்றத்திலேயே என்றால் சிரித்தவாறு. நகர்ந்ததில் தமையாவின் புடவை விலகிவிட அவனின் கைகள் வெற்றிடையை சுற்றியது. முகம், இதழ், கழுத்து என நளனின் முத்தங்கள் இறங்கியது. தமையாவின் விழிகள் மூடின. நளனின் முத்தத்தின் ஈரத்தை அனுபவிக்க தொடங்கியவாறு இத்தனை நாட்களில் வாழ்க்கையின் அத்தியாயத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நளன் அனுபவிக்க தொடங்கினான். அந்த அனுபவத்தை கொடுத்த தமையாவிற்கு தன்னால் வலி உண்டாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க தொடங்கினர். அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையை ஒருவரை ஒருவர் புரிதல் கொள்ள ஆசைகள் தீர தீர ஆசை கொண்டனர். வயசு அவர்கள் அருகில் கூட நெருங்க முடியவில்லை. காதல் வந்துவிட்டால் போதாதா, நிலவு எட்டி பார்க்க கூடாது என இரு மனங்களும் காவல் காத்தது அதன் உடல்கள் கூடலான நேரத்தில். இடைவெளியா அது எங்கே என்பது போல் நளனும் தமயந்தியும் பிணைந்திருக்க அந்தரங்கம் அழகாக கவிதையில் மூழ்கியது. விடியாத இரவாக நீள முடியாது. போர்வைக்குள் இரு உயிர்கள் மட்டுமே இருக்க நித்திரைக்கு சென்றிருந்தனர். நளனின் மார்பில் தமையாவின் தலை இருக்க உடல்கள் போர்வையால் மறைக்கப்பட்டிருந்தது. தாம்பத்திய அஸ்திவாரம் ஆரம்பமாகியது இனிதாக. பொழுது விடியலை நோக்கி சென்றது. மனதிலும் புகுந்து உயிரிலும் கலந்து உணர்வில் மீண்ட இரு மனங்கள். காதல் மழலை அவள் மணவாளன்.